மாண்புமிகு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் இத்தனை தொகுதி தமிழ்நாட்டில் இருக்கும்போது பெரம்பூர்ல ஏன் நின்றார்? பெரம்பூர்ல ஏன் நின்றீர்கள்? இத்தனை தொகுதி இருக்கும்போது திருச்சி கிழக்கை தேடி போய் ஏன் நின்று? பெரம்பூரில் மதம், திருச்சி கிழக்கில் சாதியும் மதம் பொறுக்கலை. இப்போ நான் சொந்தமாக விண்ணூர்தி வாங்கி ஓட்டினா என்னடா பண்ணுவீங்க? டேய் வைத்தியக்காரங்களா செத்து போங்கடா. நான் துறைகிட்ட சொன்னேன், துறை அண்ணா என்னென்ன எப்படி பண்ண தம்பி, டேய் நம்ம செய்கிறது அவங்களுக்கு எதாவது பிடிக்கலையோ அதை திரும்ப திரும்ப செய்யணும்டா. டேய் நம்ம பேசுகிறது அவனுக்கு எரிச்சலாக இருக்காடா, அதே பேசுகிறான். இப்போ நம்ம என்ன பயிற்சி கூடத்தில் ஒரு உடையை போட்டு பயிற்சி எடுக்கும்போது காலை தூக்கி இப்படி வச்சா அப்போ பாருங்க, இந்த உடையை பார்த்தீர்களா, பேசுவது தற்சார்பு ஆனால் போடுறது இங்கே தயாரித்ததாண்டா பைத்தியக்காரப்பில் இங்கே தயாரித்ததான். அதுதான் அவன் என்ன தர துறைக்கிட்ட சொன்னேன். அப்போ நம்ம ஒன்று செய்யும்னே, கோணி சாக்கில் ஒரு டவுசரை தச்சுக்கிட்டு அவன் என்னன்னா எங்களை பார்க்கும்போது நீங்களாம் கோமணம் கட்டிட்டு அலையாமல் நீ எதுக்கு இப்படிலாம் போட்டு தர்றேன்? டேய் உங்களை எல்லாம் வர டே இருங்கடா தம்பி, கொள்ள வெறியில் இருக்கோம் பார்த்துருதுக்கு. புரியுதா? பேசவே ஆரம்பிக்கல. எதிர்க்கிறார் டே எதிர்க்கலடா, களத்துக்கு என்ன நாங்கள் வரலடா. வந்தா என்னடா அவங்க சில கேள்விகள் கேட்குறோம். சில கேள்விகள் நாங்கள் ஏற்றுக்கொண்ட தலைமை என்பது எப்படிப்பட்டது? உலகத்தில் எந்த இனத்திற்கும் எங்கள் தலைவனை போல தலைவன் வாச்சிருக்க மாட்டான். என் தம்பி வெற்றிச்செலன் சொன்னான்ல, 3 தலைமுறை தன் இன விடுதலைக்கு களத்தில் நின்றவன் உலக வரலாற்றிலே எங்கள் தலைவன் தான். அவன் நின்றான், அவன் மகன் நின்றான், மகள் நின்றான், அவன் உயிர் துணையாக என் அண்ணி மதிவதனியும் நின்றான். இறுதி கட்டத்தில் தன் தாயும் தந்தையும் களத்திலே கொண்டு நிறுத்தினான், தன்னோடு வைத்திருந்தான். 3 தலைமுறையும் தன் இன விடுதலைக்கு பலியானது உலக வரலாற்றிலே என்னுயிர் தலைவன் பிரபாகரனும் அவன் குடும்பம் தான். எத்தனை பெருமைடா, சொல்லி முடிக்க முடியாது. அவ்வளவு பெரிய வரலாறு. அவன் பிரபாகரன் என்பது பெயர் சொல்லல்ல, அவனே ஒரு பேரினத்தின் வரலாறு. அவன் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற தத்துவமாகவே வாழ்ந்தவன், கற்பித்தவன் அல்ல, வாழ்ந்தவன். அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது. இது பன்னெடுங்காலமாக எம்மின முன்னோர்கள் வாழ்க்கையிலிருந்து எங்களுக்கு கற்றுத்தந்தது. உயிரை இழக்கலாம், உரிமையை இழக்கலாமா? ஏன்? உயிர் என்பது தனிப்பட்ட ஒருவனுக்கான இழப்பு, உரிமை இழப்பு ஒட்டுமொத்த தேசிய இனத்திற்கான இழப்பு. எனவே உயிரினும் மேலானது எமது உரிமை. மண்டியிட்டு வாழ்வதை விட மானத்தோடு மடிவது மேலானது. சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது. இதாண்டா மான தமிழனின் கோட்பாடு. தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்னு பாடினா புரட்சி பாவலன். தமிழர் என்று ஒரு இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டுன்னா எங்களுடைய தாத்தன் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை. அன்பே அவரது மொழியாம், அமிழ்தம் அவரது மொழியாம், அன்பே அவரது வழியாம்னு வந்தான். அமிழ்தம்னு ஏன் சொல்றா? இவனும் சொல்றான் தமிழுக்கு அமுதென்று பேர், அமுதுக்கும் அமுதென்று பேர், ஆனால் தமிழுக்கும் அமுதென்று பேர். அமிழ்தம் அவரது மொழியாம், அன்பே அவரது வழியாம். அமிழ் தமிழ் 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 என்று வேகமாக சொல்லிக்கொண்டே நீ போனால் அது தமிழ் 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 என்று கேட்கும். தமிழ் 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 என்று வேகமாக சொல்லிக்கொண்டே போனால் அது அமிழ் அமிழ்து 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 என்று கேட்கும். அதனால் தமிழுக்கும் அமுதென்று பேர். தமிழர் என்று ஒரு இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டுன்னா அதோட நிறுத்திட்டான் அவன். ஒருத்தன் வந்தா
தமிழர் என்று ஒரு இனம் உண்டு, தனித்து அவருக்கு ஒரு குணம் உண்டு, மானமும் வீரமும் அவருக்கு உயிர் என்று உலகத்திற்கு காட்டியவன் நம் உயிர் தலைவன் மேதகுவி பிரபாகரன் அவர்கள். என்ன பெருமைடா உனக்கு இல்ல? யாரா நீ? தமிழன் பெருமைக்குரியவன். காரணம், தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன். நம் புரட்சி பாவலன். நீ யாரா? நீ தமிழன்டா. நான் தமிழன், நீ தமிழன். அந்த திமிரும் நிமிர்வும் வந்து விட்டால் நம்மளை ஒரு பய வீழ்த்த முடியாது. ஏன் போட்டோம், எதுக்கு போட்டோம், வேட்பாளர் எவன் படிச்சிருக்கானா, யாரு இவரா நம்ம ஒரு எம்எல்ஏ, அவருக்கே தெரியல. இவர் சீட்டு கொடுத்தோமா, ஜெயிச்சாரா, இவர் மந்திரியா, என்ன செய்யறதுன்னு தெரியல. ஏதோ நாய் திருட்டு பையன் கடிச்சு விடாம இருந்தா சரிதான். நமக்கு ஒரு கனவு இருக்கிறது. நம் தலைவர் நமக்கு கையளித்த பெருங்கனவு இருக்கிறது. நம்முடைய முன்னோர்கள் தூக்கி சுமந்த கனவு நம் தலைவர் கையில். நம் தலைவனும் பல்லாயிரக்கணக்கான நமது மாவீரர்களும் சுமந்த கனவு இன்று நமது கைகள். களம் வேறு, காலம் வேறு, கனவு ஒன்றுதான். தம்பி வெற்றிச்சீலன் சொன்னது போல நான் முன்வைத்ததுதான், இலக்கு ஒன்றுதான், நம் இனத்தின் விடுதலை. பாதையை தேடாதே உருவாக்கு என்றான் தலைவன். ஹிட்லர் சொல்றான், அங்க என்னடா பார்த்துக்கிட்டு இருக்கேன், பாதையவா தேடி இறங்கி நட, அது பாதையாகும்னா. இறங்கி நடந்தான் தலைவன், பாதையாச்சு. நமக்கு சொன்னான், பாதையை தேடாதே உருவாக்குன்னு. நடந்தோம், உருவாகிவிட்டது, இலக்கை குறித்தாகிவிட்டது. அந்த இருக்கு பாதை சரியானது, பயணம் தெளிவானது, உழைப்பு கடுமையானது, உண்மையானது, வெற்றி உறுதியானது. ஆனால் காலம், அதுதான் தம்பி துரை சொல்றான், என் வெற்றியை நீ தள்ளி போடலாம், ஆனால் ஒருபோதும் தடுத்து விட முடியாது. ஜஸ்ட் டிலே, அவ்வளவுதான். நீ ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்னா நானா வந்தவன் இல்லை, உங்களை மாதிரி ஆசைப்பட்டு முதலமைச்சராக வந்தவன் இல்லை. நான் காலம் என்னை இறக்கி விட்டுச்சு. நான் படம் எடுத்து பிழைக்க தான் வந்தேன், அதான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். என்னை தள்ளி விட்டுச்சு. யாரா என்னை தள்ளி விட்டதுன்னு என்ன ஒரு தடவை கிணத்துக்குள்ளே குதிச்சு கேட்பார்ல, அந்த மாதிரி என்னை தள்ளி விட்டது. நான் என் வீட்டு வாலி விழுந்துருச்சு, நான் கிணத்துக்குள்ளே குதித்தேன். மூழ்கி போகும்போது தான் என் பரம்பரையே உள்ளே கிடக்குன்னு தெரிஞ்சு, அப்புறம் இந்த வேலையை நான் செய்ய வேண்டியது வந்துச்சு. உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால் இது நான் விரும்பி வந்தது அல்ல, காலம் எனக்கு கையளித்த கடமை. வரலாறு எனக்கு வார்த்து கொடுத்த மாபெரும் பொறுப்பு. சரி, இல்லைடா, நாங்கள் இல்லை, நான் இல்லை, நாம் தமிழர் இல்லை, வெளியேறிட்டோம். நாதி இருக்கடா உனக்கு? தமிழ் என்று, தமிழர் என்று, காடு என்று, செடி என்று, மலை என்று, ஆறு என்று, அருவி என்று, நிலம் என்று, வளம் என்று சொல்வதற்கு உனக்கு ஒருத்தர் காணோம். ஒரு வீர மகன் ஒருத்தன் கிடையாது. உலகத்தில் ஒரு மகன், அண்ணன் தம்பி, தலைவன் தம்பி, அதெல்லாம் தாண்டி அப்பா மகனுக்கு இருக்கிற ஒரு பிணைப்பு. என் தங்கச்சி கூட சொல்வாள், அவன் வரும்போது தம்பி அவன் தான், போகும்போது மூத்த மகனாக போனான்னு பேட்டியில் சொல்லியிருப்பா. வேறு எனக்கு ஒரு தலைவன் தன் பிள்ளையை ஊருக்கு அனுப்பும்போது இங்கே வர சாக துணிஞ்சிருங்க, எல்லாமே உங்களுக்கு சாதாரணமாக போயிடும். நவல சத்தியம் சொல்கிறேன். இந்த பாரு, தன் எனக்கிட்ட சொல்லி அனுப்பும்போது ஒரே வார்த்தை தான், சாக துணிஞ்சிருங்க, உங்களுக்கு எல்லாமே சாதாரணமாயிரும். இல்லைன்னா அன்னைக்கு காங்கிரஸ் ஆண்டுகிட்டு இருக்கு, இங்கே திமுக ஆண்டுகிட்டு இருக்கு, ஒரு பையன் இவ்வளோ கூட்டம்லாம் இல்லை, ஒத்தை மகன் கருத்தரவா கத்தி. எனக்கு இவன் வரவெல்லாம் பாடம் எடுக்கிறது, கொள்கை உறுதியை பற்றியும் நிலைப்பாடு பற்றி எனக்கு கூட்டணி வச்சுடுறாப்புல, பாட்டு அப்படி சொல்கிறேன். வைத்துக்காரடே போகிறதுன்னு ஆயிடுச்சு, போய் அங்கிட்டு போய் எதாவது பொழைச்சிட்டு போக, போகிற போக்கில் அதை புலம்பிட்டு போகாது. கூட்டணி வைக்கிறதுனா எத்தனை பேர் பேசியிருப்பான்? ஒரு விழுக்காடு விழுக்காடு வைக்கிறவன்ட்டு அவளை பேசும்போது 8.5 விழுக்காடு 36 லட்சம் வாக்கை தொட்டவனை எவ்வளோ பேரம் பேசியிருப்பான்? போயிருக்க முடியாதா?
இனமானத்திற்காக போராட வந்த பிள்ளைகள் நாங்கள். ஆனால் தன்மானத்தை இழந்து விட்டு போராட மாட்டோம். தோத்துட்டு போகிறோம். யார்கிட்ட தோக்குறோம்? தோல்வி எங்களுக்கானதில்லை. என் தம்பி சொன்ன மாதிரி, எங்கள் ஐயா பொதுச் செயலாளர் திருமால் செல்வன் சொன்னது மாதிரி, இனத்திற்கானது. என் மக்கள் முடிவு செய்கிறார்கள், அவர்களுக்கு இது சரி என்று செய்யுங்க, அவ்வளோதான். சாதி பார்த்து போடாதே ஓட்டு, போட்டால் அந்த ஓட்டு எனக்கு தீட்டுன்னு பேசுனது நாம். புறக்கணிக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட ஆதி தமிழ் சமூக மக்களுக்கு தேடி தேடி தேர்தல் நிற்க வாய்ப்பு கொடுத்தது நாம். ஆதி தமிழ் குடிகளுக்கு 16 22 தொகுதி பொது தொகுதியிலே நிறுத்தினது நாம். 21 16 தொகுதிகளை தேர்வு செய்து பொது தொகுதியிலே நிறுத்தினது நாம். பிறகு இந்த போது எல்லாருக்கும் நாவிதர், குயவர், வண்ணார், இது இந்த மாதிரி பழங்குடி மக்கள், ஷெட்யூல் ட்ரைப், இந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டியதுனால, தச்சர், இவங்களுக்கெல்லாம் நிராகரிக்கப்பட்ட தமிழ் சமூகம். ஒரு தடவை கூட அவன் வென்றதில்லை. எவ்வளோ பெரிய வரலாற்றில் எவ்வளோ பெரிய துயரம் பாரு. இவன் சோசியலிசம் வா, கம்யூனிசம் வா, வந்து ரெவல்யூஷன் வா, அது வா, ஒன்றும் கிடையாது, ஒருத்தனும் செய்யலை. அதனால் இந்த வாட்டி 8 இடம் கொடுத்தோம். ஆனால் நாங்கள் சாதியை ஒழிச்சு விட்டோம்னு. எங்கே சாதியை ஒழிச்சு? மாண்புமிகு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் இத்தனை தொகுதி தமிழ்நாட்டில் இருக்கும்போது பெரம்பூரில் ஏன் நின்றார்? ஊடகங்களை துண்டிக்காமல் போடணும். வேலை நீங்கள் வந்து நல்லது எதையும் கொண்டு வரதுலேயே நீங்கள் சத்தியம் பண்ணியிருக்கீங்க. நாங்கள் நல்லதை தவிர எதையும் பேசுகிறதுலேயும் நாங்கள் சத்தியம் பண்ணியிருக்கோம். ஆட்சி எப்படி நடத்துவோம்னு படம் படமாக போட்டு காட்டினேன். ஒரு துளி காட்சியே போடலை. ஏன்? அவங்களுக்கு நல்ல ஆட்சி வருவதோ நல்ல அரசியல் அமைவதோ அவங்களுக்கு விருப்பம் கிடையாது. நீங்கள் போடணும், நான் கேள்வி எழுப்புகிறேன். சட்டமன்றத்திலேருந்து அங்கே எழுப்பியிருப்பேன். இப்போ இல்லை, இந்த அரங்கத்தில் இத்தனை ஆயிரம் மக்களுக்கு இடையில் எழுப்புகிறேன், என் தம்பி தங்கிகளுக்கு இடையில். பெரம்பூரில் ஏன் நின்றீர்கள்? ஏன் நின்றீர்கள்? நீங்கள் சொல்கிறீங்களா இல்லை உங்கள் கட்சிக்காரன் சொல்லுவாள், நான் சொல்லுவேன்? இத்தனை தொகுதி இருக்கும்போது திருச்சி கிழக்கை தேடி போய் ஏன் நின்றீர்கள்? பெரம்பூரில் மதம், திருச்சி கிழக்கில் சாதியும் மதம். நீங்கள் என்ன பேசுறீங்க? சாதியை ஒழித்து விட்டேன். உங்களை ஒழிக்காம எப்படி சாதி மதத்தை ஒழிக்க முடியும்? நடிக்கும்போது வராத ஜோசப்பு, அரசியல் வரும்போது ஜோசப்பு. இப்ப முதலமைச்சர் ஆயிட்ட பிறகு ஜோசப் விஜய், ஜோசப் விஜய், அந்த படங்களை திருப்பி ஜோசப் விஜய். ஏன் அந்த முதல் படத்தில் அறிமுகம் முகமது ஜோசப் விஜய்ன்னு போடல? எப்படி எப்படி? ஊழலஞ்சத்தை ஒழிச்சு விட்டான், ஊழலஞ்சத்தை ஒழிச்சு விட்டான். எங்கிட்ட ஒழிச்சிய? என் தம்பி மதுரமுத்து மதுவை ஒழிச்ச மாதிரியா? நீங்கள் முதலமைச்சராக நான் என்னங்க பண்ணுவீங்க? மதுவை ஒழிச்சிருவேன். எப்படி ஒழிப்பிய? இப்படி கேட்பீங்கன்னு தான் அந்த வரங்க ஒழிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு ஒழிச்சு வச்சுட்டு வரோம். வாய்க்கிட்ட ஒழிக்கிறது இல்லை. இவங்க பண்ணுற சேட்டை பாருங்களேன். போதைப்பொருள், போதைப்பொருள், போதைப்பொருள் ஒழிப்புக்கு ஒரு விழிப்புணர்வு தொடர் ஓட்டம். மாண்புமிகு முதல்வர் அவர்களே, ஓடி ஒழிக்கிறது இல்லை, போதைப் பொருளை தேடி ஒழிக்கணும். இப்போ ஓடுனீங்க மாநாடு 3 கிலோமீட்டர் ஓடுகிற ஒரே முதலமைச்சர் 12 கிலோமீட்டர் ஓடுவேன். ஓட விட என்னோட டேய், என் தம்பி பாலாட்ட கேளு. எல்லாரும் ஒய்எம்சிக்குள்ளே ஓடுறான், ஒய்எம்சியை சுற்றி ஓடுறான்டா கருவாப்பையம்பா. அப்படி போய் கேளுங்க. ஏய், இதெல்லாம் ஒரு பெருமை. போதைப்பொருளை ஒழிஞ்சிருச்சா? ஒழிஞ்சிருச்சா? போதை என்பதற்கான வரையறை என்ன? மாண்புமிகு முதல்வர் அவர் ஜோசப் விஜய் அவர் இல்லை. போதை என்பது போதைப் பொருளுக்கானது என்ன? திடப்போதை, கொக்கைன், கஞ்சா, அபின், மெத்தப்பட்டமேன், அப்புறம் வேறு என்ன இருக்குது? அபின், குட்கா, இதெல்லாம் தான் போதைப் பொருள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்கள் இந்த தெருவுக்கு திறந்துருக்க டாஸ்மார்க், அதில் விற்கிற பீரு, பிராண்டி, விஸ்கி, ரம்மு, ஜின்னு, ஒயின், இதெல்லாம் கரும்புச்சாரா இல்லை பழச்சாரா இல்லை கோயிலில் கொடுக்குற புனித நீர் தீர்த்தமா? அது என்ன பேர்? அது எப்படி? இவங்க மாற்றம் என்னங்கிற? என்ன மாற்றங்கிற? இதே பேசுறது நம்ம மாற்றம்னு சொல்கிறதுனால மாற்றிட்டோம், நாங்கள் மாற்றம். என்ன மாற்றம்?
என்ன மாற்றம்? இந்த திராவிட கட்சிகள் அரை நூற்றாண்டுகளாக வெறும் செய்தி அரசியல், விளம்பர அரசியல் தான் செய்தது. சேவை அரசியல் செய்யவில்லை, செய்யாது. தேர்தல் அரசியலே செய்தது, மக்கள் அரசியல் செய்யல, செய்யாது. அதேதான் இவர் செய்யறது.